இருக்கே 90s கிட்ஸ் யாராவது இருக்கீங்களா? கதையோட ஸ்டார்டிங்லயே நம்ம நான்சி தன்னோட கேப்டனுக்காக லைட் ஹவுஸ்ல வெயிட் பண்ணி கப்பல் ஏதாவது வருமான்னு பார்த்துட்டு இருக்க. ஒரு கப்பல் வருது, அவ்வளோ சந்தோஷம். ஆனா வெளியில வந்து மண்ணை முத்தமிட்ட மருது தான் அவ கண்ணுக்கு தெரியறான். யாரா இவன் அப்படின்ட்டு கடந்து போயிடுறா. இன்னொன்னு நம்ம தலைவனை பொறுத்த வரைக்கும் இந்த கடலு கப்பல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எனக்கு வேணும்ன்றது ஒரு பொண்ணு, என் மேலதான் உனக்கு கண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க இடத்துல எல்லாம் நான்சி ஏதோ ஷிப்போட சவுண்ட் கேட்டா ஓடுறதெல்லாம் பார்த்து எதுக்காக இதெல்லாம் பண்றா, நமக்காக தான் இதெல்லாம் பண்றாளான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவளோட ஸ்கர்ட் ரயில்வே ட்ராக்ல மாட்டிக்குது. அந்த இடத்துல நம்ம தலைவன் சும்மா இருப்பானா, போடுறா ஹீரோயிசத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஒரே அழகா தூக்குறது மட்டும் இல்லாம அவன் இதயத்துல காதல் வந்து தாக்க நான்சி நம்ம கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுவாளான்னு தம்பி மனப்பால் குடிச்சு மமதையில இருக்கும்போது தம்பி வச்சிருக்கேன்டா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளாஷ்பேக்ல இருக்க காதல் கதையை சொல்றா. அவளோட டீனேஜ்ல ஒரு வாட்டி மாங்காய் விற்கிறதுக்காக ஒரு ஷிப்புக்கு போயிருப்பா. அங்க இருக்க கேப்டன் மேல இவளுக்கு ஒன் சைடா பயங்கரமான கிரஷ். அவரை ஃபர்ஸ்ட் ரத்த காட்டேரி நினைச்சு பயந்து என்னென்னமோ பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் அவன் மனுஷன்னு புரிய வச்சு ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. அப்புறமா கப்பல் திரும்பி போகும்போது தேவையெல்லாம் அவர்கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ண அவரு தன்னோட அம்மாவோட ரிங்க கொடுத்துட்டு நான் வந்தேன்னா இதை எடுத்து போட்டுக்கோ, அது வரைக்கும் எனக்காக காத்துருன்னு சொன்னோன்னு இவனும் அதை நம்பிட்டு ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டே இருக்கா. இந்த கதையெல்லாம் மருதுகிட்ட சொல்றது மட்டும் இல்லாம கடவுளா பார்த்து என் காதலை சேர்த்து வைக்க கடல்ல இருந்து உன்னை கரை சேர்த்திருக்காங்க மருது அப்படின்ட்டு ஒரே உருட்டா உருட்டிட்டு இருக்கா நான்சி. அதை கேட்ட மருது அப்படிலாம் நீ நினைக்க தேவையில்ல, உன்னை நானும் தான் லவ் பண்றேன், அவன் கிடைச்சா ஓகே இல்லைன்னா டீக்கே அப்படின்னு இருக்கான். அதை கேட்டு கடுப்பானவ வேற ஒரு ஷிப்ல உட்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன், என் கேப்டனை தேடி போறேங்க, அங்க போனா மரணம் தான் வரும் வாப்லன்னு இழுத்துட்டு போயிட்டு இவளை தனியா கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது கேப்டனோட மோதிரம் கீழே விழுந்துருது. அதுக்காக கடலுக்குள்ள குதிச்சு அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து இவ இதயத்திலே இடம் முடிச்சுட்டு இனிமே அந்த மோதிரம் ஏன் நினைப்பு உனக்கு இல்ல அப்படின்ட்டு போக கேப்டனை நினைக்காம அப்படியே குழப்பத்துல இருக்கா நான்சி. அவனா இவனான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கேப்டனோட கூட இருந்த ஒருத்தர் சொல்றான் கேப்டன் இறந்து போயிட்டாங்க. இவளோட மைண்ட் ஃபுல்லா ஒரே வருத்தமா தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப யார் பக்கம் போறதுன்னு குழப்பத்துல என்ன பண்றாங்கன்னா சீட்டு குலுக்கி போடலான்னு சர்ச்ல சீட்டு குலுக்கி கிறிஸ்மஸ்ல இதை எடுக்கலாம், நான்சி மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு மருது அந்த இடத்த விட்டே போயிடறான். நான்சி நல்லா யோசிச்சு பாக்குறா, பாதியில போன கேப்டன் எங்க, கூடவே இருக்கிற மருது எங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே உண்மையிலேயே கேப்டன் வந்துடுறாருங்க. அது மட்டும் இல்லாம நான்சி டைரக்டா பார்த்து இப்ப யாருக்கு ப்ரொபோஸ் பண்ண போறானா மருது கிட்ட நீ தான் எனக்கு வேணும், ஐ எம் யுவர் லவ்வர் அப்படின்னு புரிய வைக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதை செலிப்ரேட் பண்ணலான்னு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே நான் தான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு கேப்டன் கண்ணு முன்னாடி வந்துடுறாரு. கேப்டன் கையில ரிங்கு போடுறது மட்டும் இல்லாம அழகா ஒரு போஸ் கொடுக்க சந்தோஷத்துல செத்து போனவர் வந்துட்டாருன்னு நான்சி என்ன பண்றாருன்னா அவரை ஹக் பண்ணிக்கிறா. அப்பானா அவ கண்ணு மருது முன்னாடி தாங்க இருக்கு, என்னடா பண்றதுன்னு தெரியல, நான் தான் அவுட்டா அப்படின்ற மாதிரி மருது அந்த இடத்த விட்டே போறான். அது மட்டும் இல்லாம அந்த சீட்டை கீழே போட்டுட்டு அவன் யோசிக்கிறதோட பட முடியுது.